புல்வாமாவை சொன்னார்கள், பகல்காமை பற்றி சொன்னார்கள், பல நிகழ்வுகளை பற்றி சொன்னார்கள். நிகழ்வுகளை மட்டும் தெரிந்து கொள்வது வரலாறு அல்ல, அது நிகழ்வு தொகுப்பு. என்று நடந்தது, என்ன நடந்தது என்பது தொகுப்பு. ஆனால் வரலாறு என்பது ஏன் நடந்தது, யாரால் விளைந்தது, எதற்காக நடத்தப்பட்டது, அதனால் என்ன விளைந்தது என்பதை சிந்திக்கின்ற பொழுதுதான் அது வரலாறு ஆகிறது. இந்த நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு உங்களை உணர்ச்சி வசப்போடு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் நீங்கள் சிந்தனையாளர்கள் அல்ல, அறிவாளர்கள் அல்ல, வெறியர்களாக மாறிவிடுவீர்கள். அகஸ்தியர் தான் பொதிய மேல உட்கார்ந்துட்டு தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார் அப்படின்னு சொல்ற ஒரு கதைய கவர்னர் மாளிகை சொல்லுது. அதன் பொருள் புரிகிறதா? உங்கள் மொழி உங்களுக்கு உரியது அல்ல, பிராமணர்களால் பிச்சையிடப்பட்ட மொழி என்று அர்த்தம். உண்மையில் நாட்டம் உள்ளவர்கள், சுய மரியாதை உள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுதான் கவர்னின் தமிழ் பற்று, இதுதான் மோடியின் தமிழ் பற்று. தமிழர்கள் மீது உள்ள பற்றை தமிழர்களுக்கு உண்டு. தமிழை தமிழர்களை விட தெரிந்தவர்கள் வேறு இருக்க முடியாது என்று நம்புகின்றோம். எங்களுக்கு தமிழை பற்றி பேச, தமிழின் சிறப்பை பற்றி பேச ஒரு ரவி இங்கே தேவையில்லை. இந்துத்துவ பாடலை இந்து தேசிய பாடலாக மாற்ற வேண்டும் என்று அம்பேத்கரிடமே மனு கொடுத்தார்கள். அசோகனது சக்கரம் இதில் வரக்கூடாது என்றார்கள். காந்தியின் ராட்டை வேணாலும் போட்டுக்குங்க, அசோக சக்கரம் வரக்கூடாது. ஏனென்றால் அசோக சக்கரம் என்பது புத்தரின் சமத்துவத்தை குறிப்பிடுவது, மாற்றம் முன்னேற்றம் என்பதை குறிப்பிடுவது. சக்கரம் சுழல வேண்டும், ஒற்றை நிலையில் தேங்கிவிடக் கூடாது. ஆகவேதான் அந்த அசோக சக்கரத்தை இந்த கொடியில் ஏற்றக்கூடாது என்று பலத்த கூக்குரலை எழுப்பியவர்கள் இந்துத்துவ சக்திகள். இந்து ராஷ்டிரம் என்றால் இல்ல ஒரே நாடு, ஒரே அரசு, ஒரே கட்சி அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் ஒற்றை தேசம், ஒற்றை தேர்தல் அப்படின்னு சொல்றவங்க சமூக வர்ணத்துல அங்க வர்ணம் வந்துருது. 4 வர்ணம் இல்ல, 5 வர்ணம், பஞ்சவர்ணம். 5வது வர்ணம் அன்று இல்லாத வர்ணம் இன்னைக்கு 5 வர்ணம் இருக்கு. இந்து வேற, முஸ்லிம் வேற, இந்த கிறிஸ்தவர்கள் வேற. மக்களை பல கூறு போடுகின்ற அந்த நோக்கத்தை கொண்டு வந்து விட்டு அதை நிறைவேற்றுவதற்காக ஒற்றை தேச சட்டத்தை கூறுகின்றார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இந்த ஒரு நிகழ்வு என்பது ஒரு கருத்து திணிப்புக்கான நிகழ்வு அல்ல. இது இளைஞர்களுக்கான இளைஞர்கள் கருத்தரங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது இளைஞர்களால் நடத்தப்படுவது அல்ல, ஆனால் இளைஞர்களுக்காக நடத்தப்படுவது. ஏனென்றால் நாங்கள் மறைகின்ற சூரியனை போன்றவர்கள், நீங்கள் எடிஞாயிறுகளாக இருக்க வேண்டும். எனது அருமை நண்பர்களே, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இந்த அரங்கம் சிறிது அமைதியாக இருக்க வேண்டும் என்பது நமது விருப்பம். இங்கே இந்த நிகழ்வின் அடிப்படை நோக்கம், இந்த அமைப்பின் நோக்கம் என்பது இளைஞர்கள் பிறரால் அவர்களது சிந்தனைகள், கருத்துக்கள் பரப்புரையால் செதுக்கப்படுவதாக இருக்கக்கூடாது. பிறரது கருத்தை உங்கள் கருத்தாக ஏற்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சிந்திக்க தவறுகின்ற இளைஞர்கள், அது எந்த இளைஞர்களாக இருந்தாலும், அவர்கள் அடிமைகள் வாழ்விற்காக அஸ்திவாரம் போடுகின்றார்கள் என்று பொருள். எதையும் ரசிக்கலாம், தவறு இல்லை. ரசனை என்பது ஒரு மனமகிழ்வுக்காக ஏற்படுகின்ற ஒன்று. ஆனால் அந்த ரசனை என்பது சிந்தனையை தவிர்ப்பதாக இருந்தால் அது உங்களையும் முடக்கி இந்த நாட்டையும் முடக்கிவிடும். நிகழ்வு என்று சொன்னார்கள். நான் ஒரு வரலாற்று பேராசிரியர். ஏறக்குறைய 53 ஆண்டுகள் வகுப்பறையில் வரலாற்றை விளக்கிக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அரங்குகளில் அதை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனது வயது முதிர்ச்சியால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. பொதுவாக சொல்லுவார்கள்,
பெரியவர்களை பார்த்தா மரியாதையா இருக்கணும். ரெஸ்பெக்ட் தி எல்டர். இது ஒரு பண்பாடு. அந்த மரியாதை இப்பொழுது நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ரெஸ்பெக்ட் டஸ் நாட் மீன் அக்செப்ட். எங்களுக்கு காட்டுகின்ற மரியாதை என்பது நாங்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்று பொருள் அல்ல. நாங்கள் சொல்வதையும் கருத்தில் கொண்டு நீங்களே சிந்திக்க வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம். மன விடுதலை இல்லாவிட்டால் மற்ற எந்த விடுதலைக்கும் பொருள் இல்லை. உங்கள் மனம் ஏற்கனவே தலையிடப்பட்டிருக்கிறது. அந்த தலைகளுக்கு பல காரணங்கள் உண்டு. மிக முக்கியமான ஒரு காரணம் கும்பல் ஜனநாயகம், மெஜாரிட்டேரியன் டெமோக்ரஸி. ஒரு யானை தனியாக வருகின்ற பொழுது அதை பார்த்து பயப்படுவார்கள். யானை ஒற்றையாக வருகின்ற பொழுது அதை பார்த்து அஞ்சுவார்கள். யானை அஞ்சாது. அந்த ஒற்றையாக இருக்கின்ற யானையை கண்டு அஞ்சுவார்கள். ஆனால் கும்பலாக யானை வருகின்ற கூட்டமாக வருகின்ற பொழுது அஞ்ச தேவையில்லை என்று சொல்லுவார்கள். நம்ம இது பொருட்டாகவே மதிக்காது, கடந்து சென்று விடும். ஏனென்றால் யானை வலிமையானது. நீங்கள் தனியாக இருக்கின்ற பொழுதும் அச்சமின்றி இருந்தீர்கள் என்றால் அங்கே நீங்கள் மனிதர்கள். கும்பலாக இருக்கின்ற பொழுது உங்களை நீங்கள் இழந்து விட்டால் நீங்கள் அந்த கும்பலில் ஒரு பகுதியை தவிர தனித்தன்மை உள்ள ஒரு மனிதனாக இருக்க முடியாது. இதை நீங்கள் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் இன்றைக்கு புல்வாமாவை சொன்னார்கள், பகல்காமை பற்றி சொன்னார்கள், பல நிகழ்வுகளை பற்றி சொன்னார்கள். வரலாற்றில் நிகழ்வுகளை மட்டும் தெரிந்து கொள்வது வரலாறு அல்ல, அது நிகழ்வு தொகுப்பு. என்று நடந்தது, என்ன நடந்தது என்பது தொகுப்பு. ஆனால் வரலாறு என்பது ஏன் நடந்தது, யாரால் விளைந்தது, எதற்காக நடத்தப்பட்டது, அதனால் என்ன விளைந்தது என்பதை சிந்திக்கின்ற பொழுதுதான் அது வரலாறு ஆகிறது. இந்த நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு உங்களை உணர்ச்சி வசப்போடு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் நீங்கள் சிந்தனையாளர்கள் அல்ல, அறிவாளர்கள் அல்ல, வெறியர்களாக மாறிவிடுவீர்கள். நமது நிகழ்வு என்பது உங்களை அறிவூட்டவே தவிர வெறியூட்ட அல்ல. ஜனநாயகம் என்பதற்கு அம்பேத்கர் அவர்கள் ஒரு சிறு விளக்கம் தந்தார். என்ன விளக்கம்? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது உள்ள கட்டமைப்பு தான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்றால் யாரை உங்களது நாயகன் என்று தேர்ந்தெடுப்பது அல்ல, நீங்களே நாயகர்களாக இருந்து கொண்டு ஆட்சியை நடத்துகின்ற, அதை தேர்ந்தெடுக்கின்ற வல்லமை பெற்றவர்களாக மாற வேண்டும். பிறரை நம்பி இருப்பதற்கு பெயர் ஜனநாயகம் அல்ல. நீங்கள் சிந்திக்காவிட்டால் இந்த ஜனநாயகத்திற்கு உங்களால் பயனில்லை, ஜனநாயகத்திற்கும் இந்த பயணம் விளையப் போவதில்லை. ஆகவே என் அருமை இளவல்களே, நீங்கள் சிந்தனையாளர்களாக மாறுங்கள், சுய சிந்தனையாளர்களாக மாறுங்கள். சுய சிந்தனையும் சுய மரியாதையும் இல்லாவிட்டால் ஒரு தனி மனிதன், கௌரவமான மனிதன், மாண்புடைய மனிதன் என்ற அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்காது. இதை சொல்லிக்கொண்டு இப்போ எதையும் சிந்திக்க சொல்லுவோம். இப்போ தலைமை பொறுப்பில் உள்ள தோழர் துரைபாண்டியன் அவர்கள் நமது தமிழ் பண்ணை பற்றி குறிப்பிட்டார். அது ஒரு நாடகத்தில், மனோன்மணியம் நாடகத்தில் வருகிறது. நாடகத்தில் ஒரு பகுதியாக இருந்த ஒன்று ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு அது தமிழக அரசால் நாட்டு தமிழ் பண்ணாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த பண்ணை பற்றியும் குறிப்பிட்டார். ஆனால் அந்த பாடலில் அன்றைய முதல்வர் அண்ணா அவர்கள், பிறகு வந்த கலைஞர் அவர்கள் மிக கவனமாக சில நீக்குதல்களை செய்தார். டெலிஷன். தமிழை பற்றிய புகழ்கின்ற அனைத்தையும் வைத்துக் கொண்டார். ஆனால் ஆரியம் போல் உலக வழக்குடைந்து அழியாவும் சீரழமைத்திறம் என்பதை அவர் தவிர்த்து விட்டார். ஏன் தவிர்த்தார்? ஜனநாயகம்.
நம்மில் உள்ளவர்கள் சிலர் ஆரியர்கள் என்று பெருமிதப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை புனிதர்கள் அல்ல, கீழானவர்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட அவர்கள் மனம் புண்பட வேண்டாம் என்பதற்காக அந்த பகுதியை நீக்கிவிட்டார். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை வாதம் அல்ல, அனைவருக்குமாக இருப்பதுதான் ஜனநாயகம். ரூசோவின் வார்த்தையில் சொன்னால் அது கவர்னன்ட் ஆஃப் ஜெனரல் வில், பொது விருப்பத்தின் அடிப்படையில் நடப்பது ஜனநாயகமே தவிர பெரும்பான்மை விருப்பத்தால் வந்தால் அது பாசிசம். பெரும்பான்மையை நீங்கள் பெற்றுவிடலாம், வெறி ஊட்டினால் பெரும்பான்மை பெற்றுவிட முடியும். மதவெறியை ஊட்டினால், மொழி வெறியை ஊட்டினால், இனவெறியை ஊட்டினால் உங்களால் பெரும்பான்மை பெற்றுவிட முடியும். வெறியர்களாக நீங்கள் மாற்றப்படுகின்ற பொழுது ஒரு பகுதி அழிக்கப்பட்டுவிடும். அழிவை கொண்டது பாசிசம். தேர்தல் என்பதுவே ஜனநாயகம் அல்ல. தேர்தலின் மூலமாக பெரும்பான்மைவாதம் வந்துவிட்டால் அது பாசிசமாக மாறிவிடும். ஆகவேதான் பொறுப்புள்ள அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அனைவரையும் அணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களில் நீக்குப்போக்குகளை செய்கின்றார்கள். அவர்கள் உறுதியற்றவர்கள் அல்ல என்பது பொருள் அல்ல. அனைவரும் இணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஜனநாயகம் என்பதால் அந்த ஜனநாயக உணர்வு கொண்டவர்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி ஜனநாயக ஆட்சி. ஆனால் பாசிசம் என்றால் பெரும்பான்மை விருப்பம் என்று சொல்லுவார்கள். இன்றைய நிகழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்திய குடியரசின் துணை தலைவர் தங்கர், இவங்க சொன்ன மாதிரி திடீர்னு வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு. நம்ம அடைப்பில் வரல, கவர்னர் அடைப்பில் வந்திருக்கார். குழு ஊட்டிக்கும் போயிட்டார். அது ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் அடைப்பு விடுக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 80 விழுக்காடு பேர் வரவில்லை. அதற்கு கவர்னர் சொல்றார், காவல்துறையால் மிரட்டப்பட்டு வந்தவர்கள் விரட்டப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றார். அது விடுங்க, அது ஒரு அவரது அரசியல். ஆனால் இந்த குடியரசின் துணைத் தலைவர் என்ன சொன்னார் என்றால், ரவியை உச்சி மோந்து பாராட்டுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக நீங்கள் அயராது உடைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களை பாராட்டுகிறேன் சொல்றார். என்ன அரசியலமைப்பு? நீங்க அவர் சொல்ற அரசியல் எடுத்துக்கோ. தங்கர் சொன்ன அரசியல் என்ன? தங்கர் சொன்ன அரசியல் பார்லிமெண்டரி சுப்ரீமசி, பாராளுமன்றத்தின் விருப்பம் தான் இருக்கணும், இதுல நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆனா இங்கே ரவி என்ன பண்ணிட்டு இருக்காரு? நமது பேரவை, சட்டப்பேரவை ஏற்றுகின்ற சட்டங்களுக்கு ஒப்புதல் மறுத்து கிடப்பில் போடுகின்றார். இத அரசியல் அமைப்பை பாதுகாப்பதாக துணைத் தலைவர் சொல்லுகின்றார். தோழர்களே, ஒன்றை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். எது பெரிது என்பதல்ல பிரச்சனை. பார்லிமெண்டரி சுப்ரீமசி, பாராளுமன்ற உச்ச அதிகாரம். அப்படி என்றால் சட்டப்பேரவைக்கும் உச்ச அதிகாரம் வேண்டும். இப்ப எதுக்கு இது சொல்றேன்னா, அவரு இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கை ஒட்டி இந்த விளக்கங்கள் வருகின்றன. என்ன வழக்குன்னா, தமிழ்நாட்டில் கல்வி சம்பந்தமான சில விஷயங்கள்ல, பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமனத்தில் உறுப்பினர்கள் போன்ற சில பிரச்சனைகள். ஒப்புதல் வர மறுக்கின்றார். இவர் கவர்னரே ஒரு கல்வி மாநாட்டை கூட்டுறாரு. அப்ப அவர் சொல்றார், நான் வேந்தர் என்ற முறையில், சான்சலர் என்ற முறையில் நான் அழைக்கின்றேன். இதை 4 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப ஜனவரியிலிருந்து இதற்கான பணிகள் தொடர்ந்து வருகின்றன அப்படின்னு வேந்தர்னு சொல்றார். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சட்டப்படி என்ன இருக்கு? நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதியை நீ பார்க்கலாம். கவர்னர் அதிகாரங்கள் தனிப்பட்டு அங்க ஒரு பகுதி உண்டு. அந்த அதிகாரத்தில் இந்த ஆளுநர் தான் அந்தந்த மாநிலங்களின் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருப்பார்னு ஒரு சட்டம் கிடையாது. அவருக்கு அந்த தகுதியை அரசியலமைப்பு சட்டம் தரவில்லை. பிறகு எப்படி வேந்தராக இருக்கின்றார்? மாநிலங்களின் சட்டப்பேரவைகள் பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்காக வருகின்ற பல்கலைக்கழக சட்டத்தில் ஏதோ போனா போகுதுன்னு ஆளுநருக்கு வேந்தர் பதவியை தந்திருக்கின்றார். அது ஒரு பிரிட்டிஷ் மரபு, ஒரு காலனி ஆதிக்க மரபு. ஆங்கிலேயர்கள் உள்ளூர் மக்களை நம்பவில்லை.
ஆகவே இந்த ஆளுநர் மூலமாக அனைத்தையும் கட்டுப்படுத்தினார். அன்று கூட சட்டத்தின்படி அவர்கள் வேந்தர் அல்ல, ஒரு மரபை உருவாக்கினார்கள். ஆங்கில ஆட்சி மாறிவிட்டால் அந்த பகுதியும் மாறி இருக்க வேண்டும். ஆனால் எந்த சட்டமும் தராத அதிகாரத்தை, தமிழ்நாட்டு சட்டம் தந்த ஒரு தகுதியை இவர் அரசியலமைப்பு சட்டம் தந்த தகுதியாக நம்மை நம்ப வைக்க பார்க்கின்றார். அரசியலமைப்பின்படி கவர்னருக்கு ஒரு கௌரவ பதவி மட்டும்தான். அதற்கு ஆங்கிலத்தில் அந்த பிரேஸ் சொல்றதுல டி ஜூர் அத்தாரிட்டி என்று சொல்லுவார்கள். பெயருக்கு ஒரு கௌரவத்திற்காக ஒருத்தர் தலைமை பதவி தரப்படுகிறது. டிஃபேக்டோ உண்மையான அதிகாரம் யாருக்கு? அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, உண்மையான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையால் அமைக்கப்படுகின்ற அமைச்சகத்துக்கு தான் உண்டு, அமைச்சரவைக்கு உண்டு. ஒரு டிஜூர் கவர்னர் இன்றைக்கு டிஃபேக்டோ அத்தாரிட்டியா மாறுறார், அவரே எடுத்துக்கொள்கின்றார். இதை தட்டி கேட்க வேண்டியவர் கேட்கவில்லை. நீதிமன்றம் சென்ற பொழுது நீதிமன்றம் சொல்லுகிறது இது தவறு. சட்டப்பேரவையின் அதிகாரம் நீங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது சிறிது காலம் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை கொடுத்தது. அரசியலமைப்பு தராத அதிகாரத்தை இவரே ஏற்றுக்கொண்டு சட்டப்படி அரசியலமைப்பு தந்திருக்கின்ற பணியை தமிழ்நாடு அமைச்சரவை செய்ய விடாமல் முடக்குவது அரசியலமைப்புக்கு தருகின்ற மரியாதையா? அரசியலமைப்பை முடக்க விரும்புகின்றார்கள். சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்றில் தங்கர் சொல்றார், பார்லிமெண்ட் சுப்ரீம் பக்வா ஆக்ட்ல சொல்றார், நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். இவர் சட்டம் படித்தவர்னு சொல்ற, சட்டம் தெரிந்தவர்னு சொல்றாங்க. நாம் இருப்பது ஒரு கூட்டாட்சி முறை, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல ஒரு மாநிலத்தில் இங்கே ஒற்றை அரசு இல்லை, அது அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம். இங்கே இரண்டு அரசுகள் இருக்கின்றன, ஒன்றிய அரசு, மாநில அரசு. இந்த இரண்டு அரசுகளுக்குமான அதிகாரங்களை இந்த அரசியலமைப்பே வகுத்து கொடுத்திருக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அந்த லிஸ்ட்ல அட்டவணையில் இருக்கு. இந்த சட்டம் இரட்டை ஆட்சி நடத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. இந்த மாநிலக்கு தரப்பட்ட அதிகாரத்தில் மத்திய அரசு தனித்துறை இங்கே நடத்துவதற்கு சட்டம் இடம் தரவில்லை. ஆனால் இங்கே இந்த கவர்னர் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அதை கேட்டால் அவர் நான் சட்டத்தை பாதுகாக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். கவர்னர் தங்கருக்கு இந்த பார்லிமெண்டரி மெஜாரிட்டி இஸ் சுப்ரீம் அப்படின்னு சொல்றதுல உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை போன்ற ஜனநாயக மீட்பு இயக்கங்களை துவக்குவதற்கு காரணம், ஒரு கட்சி தனியாகவோ சிலருடன் கூட்டு சேர்ந்தோ ஒரு பெரும்பான்மையை பெற்று விடுகின்ற பொழுது அந்த பெரும்பான்மையை அரசியலமைப்பை சிதைக்க விடாமல் சிதைப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஒரு கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் சுப்ரீம்னு சொல்ல முடியாது, ஒரு கூட்டாட்சியில் மாநில அரசு சுப்ரீம்னு சொல்ல முடியாது. இரண்டுக்கும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன. இதை ஒருவருக்கு ஒருவர் மீறாமல் பார்த்துக் கொள்வதற்கு நடுவர் தேவைப்படுகின்றார். அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களிலும் இந்த நடுவராக சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டப்படிதான் நடக்கிறதா, இந்த சட்டத்தின் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இதை ஒட்டித்தான் இந்த நடவடிக்கை இருக்கிறதா என்று பார்த்து தீர்ப்பளிக்க வேண்டியவர்கள். நீங்கள் தலையிடக்கூடாது என்றால் டெல்லி பாராளுமன்றம் தீர்மானிப்பதெல்லாம் சட்டம் என்றால் இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாக இருக்காது, ஒற்றையாட்சி நாடாக மாறிவிடும். இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடாக இருக்காது, ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றப்படும். நன்றாக புரிந்து கொள், இந்த போராட்டம் என்பது இன்று மட்டும் நடப்பது அல்ல, விடுதலை இயக்க போரின் போதே துவங்கிய போராட்டம். பாடல் சொன்னார் இல்லையா, நம்ம சுந்தரனாருடைய பாடல் மனோன்மணியத்தில் இருக்கின்ற தேச பண்ணா எது இருக்கணும்ட்டு சட்டமன்ற அந்த சட்ட விதிகளுக்கான அந்த மன்றத்தில் விவாதங்கள் நடந்தன. அப்பொழுது இந்த மதவெறி கும்பல் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க இந்த ஜனகன மனதையை பாடக்கூடாது, அதை நீங்க தேசப்பண்ணா மாற்றக்கூடாது,
ஏன்னா அது கூட்டாட்சியை ஏற்றுக்கொள்கிறது. திராவிட உட்கல வங்கான்ட்டு அதில் வருது. இந்தியாவுடைய பல பகுதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டுத்தன்மையை, பன்மை கொண்ட நாடு இந்தியா என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு பாடல் அது. தாகூரால் இயற்றப்பட்டது. அவர்கள் எதை வலியுறுத்தினார்கள் என்றால் வந்தே மாதரம். வங்க மொழியில் அந்த ஆனந்த மடம் என்ற அந்த நாடகத்தில் செருகப்பட்ட பகுதி. அந்த பகுதி அந்த நாடகத்தோடு பொருத்தி பார்த்தால் துர்காதேவிக்கு செய்கின்ற அந்த வந்தன பாடல் வந்தே மாதரம். எது மாதரம் என்பதை விளக்கவில்லை. துர்காதேவிக்கான பூஜையாக சொல்லப்பட்டது. ஆகவே ஒரு இந்துத்துவ பாடலை இந்து தேசிய பாடலாக மாற்ற வேண்டும் என்று அம்பேத்கரிடமே மனு கொடுத்தார்கள். அசோகனது சக்கரம் இதில் வரக்கூடாது என்றார்கள். காந்தியின் ராட்டை வேணாலும் போட்டுக்குங்க, அசோக சக்கரம் வரக்கூடாது. ஏனென்றால் அசோக சக்கரம், அந்த சக்கரம் என்பது புத்தரின் சமத்துவத்தை குறிப்பிடுவது, மாற்றம் முன்னேற்றம் என்பதை குறிப்பிடுவது. சக்கரம் சுழல வேண்டும், ஒற்றை நிலையில் தேங்கிவிடக்கூடாது. ஆகவேதான் அந்த அசோக சக்கரத்தை இந்த கொடியில் ஏற்றக்கூடாது என்று பலத்த கூக்குரலை எழுப்பியவர்கள் இந்துத்துவ சக்திகள். அதை மறுத்துத்தான் காந்தியின் ஒப்புதலுடன் நேரு போன்றவர்களின் முனைப்பால் ஜனகன மன என்பது தேசிய பாடலாக மாறிட்டு. அப்போ சொன்னாங்க இந்த மூவர்ண கொடி இதுல வரக்கூடாதுன்னாங்க. எங்களது அனுமான் மலையை கொண்டு போறாரு, அதை நீங்க பாகவத கொடியை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு இந்து ராஷ்டிரம். என்ன வித்தியாசம்னா, இந்து ராஷ்டிரம் என்றால் இல்ல ஒரே நாடு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே இந்த சட்ட தொகுப்பு அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் ஒற்றை தேசம் ஒற்றை தேர்தல் அப்படின்னு சொல்றவங்க சமூகன்னு வர்றதுல அங்க வர்ணம் வந்துடுது. 4 வர்ணம் இல்ல 5 வர்ணம், பஞ்சவர்ணம். 5வது வர்ணம் அன்று இல்லாத வர்ணம் இன்னைக்கு 5 வர்ணம் இருக்கு. இந்து வேற, முஸ்லிம் வேற, இந்த கிறிஸ்தவர்கள் வேற. மக்களை பல கூறு போடுகின்ற அந்த நோக்கத்தை கொண்டு வந்து விட்டு அதை நிறைவேற்றுவதற்காக ஒற்றை தேச சட்டத்தை கூறுகின்றார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த தலைவர் சென்றாலும், எந்த நடிகர் சென்றாலும், எந்த கட்சிகள் சென்றாலும் அதை எதிர்க்க வேண்டியது உண்மையான தேசப்பற்று கொண்ட இளைஞர்கள் பொறுப்பாகும். எதையும் விட்டுக் கொடுக்க முடியாது. இந்த நாட்டை அனைவருக்குமான நாடாக மாற்றுவதற்கு அல்லும் பகலும் பாடுபட்டு உயிரையும் ரத்தத்தையும் தானம் செய்தவர்கள் பலர் உண்டு. இந்த நாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உண்டு. அப்படியல்ல, ஒரு வெறியர்கள் நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள். அதற்கு நம்மை போன்றவர்கள் இணக்கமாக இருந்துவிட முடியாது. இந்த தங்கர் விஷயத்திலையும் இதிலையும் நீங்க பார்த்துங்க. இப்ப மொழி பிரச்சனை வருது. எந்த ஒரு நாட்டிலையும் கல்விங்கிறத மாநிலத்து கூட்டாட்சி நாடுகளில் சொல்றேன், கல்விங்கிறத மாநில அரசு தான் ஒதுக்கியிருக்காங்க. அமெரிக்காலையும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி, சுவிட்சர்லாந்துலையும் சரி, கல்வி என்பது மாநில பொறுப்பாக அனைத்து நாடு கூட்டாட்சி நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இப்ப கல்விக்கான பொறுப்பு நமக்கு உண்டு. நாம் அந்த உணர்வோடு செயல்பட்டதனால தான் மதிய உணவு திட்டம் வந்து, சத்துணவு திட்டம் வந்தது. இன்றைக்கு முதல்வரை வைக்கின்ற அத்துணை திட்டங்களும் வருவது எல்லாம் மாநில மக்களிடம் அளவற்ற பாசம், ஈடுபாடு, ஈர்ப்பு, கட்டுப்பாடு கொண்ட மாநில தலைவர்களுக்கு உண்டு. இப்பொழுது அந்த கல்வியை ஒன்றிய அரசுக்கு தருகின்ற பொழுது அந்த ஒன்றிய அரசு இந்த கல்வியை புதிதாக எந்த கல்விக்கூடத்தையும் அவர்கள் அரசு தருவதற்கு முன் வரவில்லை. தனியாரிடம் அது ஒதுக்கி விடுகிறது. தனியார் கல்விக்கூடங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. மாநில அரசுகளை தடையாக பார்க்கிறது. அது ஒரு புறம். மற்றொரு புறம் இந்த பண்பாட்டு சீரழிவை கொண்டு வருவதற்காக ஒரு கல்வி திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். இங்கே வாய்ப்புள்ளவர்கள் மத்திய அரசு வெளியிட்டுள்ள பாடத்திட்டங்களை பார்த்தால் தெரியும். அந்த பாடத்திட்டத்தில் பாரத் என்பதற்கு விளக்கம் சமஸ்கிருதத்தில் உள்ள விளக்கம், இந்தியா என்பதற்கு விளக்கம் தமிழில் இருக்கு. தமிழ் மொழியை சுட்டி காட்டுறாங்க, தெலுங்கு மொழியை சுட்டி காட்டுறாங்க, உருத சுட்டி காட்டுறாங்க. பல மொழிகளை கொண்ட இந்தியா என்ற விளக்கம் தவிர்க்கப்பட்டு
இப்பொழுது பாஜக அரசால் கொண்டு வரப்படுகிற பாடத்திட்டத்தில் இது பாரதம் வேதம் சார்ந்த நாடு, வைதிக நாடு, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒன்று. அடங்கி இருத்தல் என்றால் சமத்துவம் இல்லை என்ற ஒன்று. பிறரை அஞ்சி இருக்க வேண்டும் என்ற நிலைமை வேண்டும். நாம் அஞ்சாத நிலைமையில் தான் சுதந்திரத்தை அனுபவிக்க விரும்புகின்றோம். யாரும் யாருக்கும் அஞ்சக்கூடாது. இந்த சகோதரத்தை சொன்னதில்ல, அவர் பிறப்பால் எந்த ஜாதி என்பதல்ல நமக்கு பொருட்டு, எந்த பகுதி என்பதல்ல பொருட்டு, மத நம்பிக்கையில் யார் என்பது அல்ல பொருட்டு, அது சொந்த விஷயம். ஆனால் இந்த மண்ணில் சம உரிமைகள் கொண்ட, சம அந்தஸ்து கொண்ட, சமமான மக்களின் தொகுப்பாக இந்தியா இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். சமத்துவம் இல்லாவிட்டால், சம உரிமை இல்லாவிட்டால், சம வாய்ப்பு இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்கும் காலனி ஆதிக்க நாட்டுக்கும் என்ன வேறுபாடு? அதை உறுதி செய்யத்தான் இயக்கங்கள் இதுவரையில் போராடி வந்தன. இயக்கம் என்று நான் சொல்லுவது ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, ஒரு திட்டம், இவற்றை உள்ளடக்கி இயக்கதான் இயக்கம். திடீர்னு ஞானோதயம் வந்து தாண்டவம் பண்ண அது இயக்கம் கிடையாது. ஒரு சித்தாந்தம் இருக்கு. நம்ம அந்த பழைய வரலாற்றை பார்க்கறது, கம்யூனிச பொது உடைமை தத்துவத்தை வச்சு அரசியல் இருந்தது. நேரு போன்றவர்கள் ஜனநாயக சோசியலிசம் அரசு கொள்கைகளை வச்சிருந்தாங்க, சித்தாந்தங்களை உருவாக்கினாங்க. சோசியலிஸ்டுகள் சோசியலிசம் ஒரு கொள்கையை வச்சுட்டு உருவாக்கினாங்க. அண்ணா சொன்னார், திராவிட நாட்டில் என்ன இருக்குன்னா சோசியலிச பூங்கா மலரும் அப்படின்னு சொன்னார். அப்போ அனைவருக்குமே எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் இருந்தன, சித்தாந்தங்கள் இருந்தன, அதற்கான ஈர்ப்பு இருந்தது. அந்த முறையில் அரசியல் நடத்தப்பட்டு வருகின்ற பொழுது தனி நபருக்கு அங்கே இடமில்லை. நாட்டின் எதிர்காலத்தை பற்றி அக்கறையை தவிர இந்த நபர் முதல்வராவாரா, அந்த நபர் முதல்வராவாரா என்பது அரசியல் அல்ல. ஏனென்றால் அந்த அரசியல் எடுபிடிகளை நம்பி வருகின்ற அரசியல். அத்தகைய அரசியல் ரசிகர்களை வந்து நிறைகின்ற அரசியல். எனது அருமை இளைஞர்களே, நீங்கள் அறிவார்ந்த இந்திய குடிகளாக இருக்க வேண்டும் என்றால் ரசிகத்தன்மையை விட்டு விட்டு சிந்திக்கின்ற இளைஞர்களாக மாறுங்கள். யார் அரசியலை பேசினாலும் அந்த அரசியலின் பின்னணி என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நமது சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றி சிந்தியுங்கள். நல்லதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே இன்று இருப்பது இந்த இதில் மொழிங்கிறது எங்க வருது? இந்தியாவில் ஜனநாயகம் இப்போதான் இருக்கு. ராஜராஜ சோழன் காலத்தில் ஜனநாயகம் இல்லை, சுந்தரபாண்டியன் காலத்தில் ஜனநாயகம் இல்லை, விஜயநகர சாம்ராஜ்யம் இருக்கிறதுல ஜனநாயகம் இல்லை. மன்னராட்சியில் மன்னரும் மன்னரை அண்டி இருக்கின்ற சில கும்பல்களும் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும். ஜனநாயகம் என்பது 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் நாம் வளர்ச்சி எடுத்த ஒரு தத்துவம். மக்களாட்சி. மக்களாட்சி என்றால் அரசுக்கும் மக்களுக்கும் இடைவெளி குறைக்கப்பட வேண்டும். இடைவெளி குறைக்கப்பட வேண்டும் என்றால் மொழி என்பது முக்கியமாகிறது. மக்களது மொழியில் அரசுடன் உறவாட முடிந்தால் அது மக்களாட்சி. மொழி இந்த உறவுக்கு தடையாக இருந்தால் அது மக்களாட்சி அல்ல. ஆகவே தமிழ் ஆட்சி மொழியாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொழுது ஆட்சிக்கும் மக்களுக்குமான இணக்கம், நெருக்கம் என்பது நன்றாக அது நிறுவப்படும். இதுவே ஒரு அந்நிய மொழியாக இருந்தால் உங்களுக்கு அரசை பற்றி தெரிவதற்கே ஆங்கிலம் தெரிந்தவர்களை நாட வேண்டியிருக்கும். மொழி என்பது சாதாரணமல்ல. நம்மிடம் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு அரசரை வந்து சொன்னார்கள், இந்த யஜ்ஞம் செய்தால்தான் உனக்கு அனைத்தும் வரும் என்று சொன்னார்கள். யஜ்ஞம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். எங்கள் வேதத்தில் இருக்கிறது, நாங்கள் பார்க்கின்றோம், அந்த மந்திரங்களை செய்கின்றோம், அந்த வேள்வியை நடத்துகின்றோம். உங்களுக்கு பிறப்பால் அந்த தகுதி கிடைக்காது. எங்களது மொழியை நாங்கள் மட்டுமே பேச முடியும் என்றார்கள். அந்த மொழியை நாமும் கற்றுக்கொள்வோம் என்று நம்மவர்கள் வந்த பொழுது சமஸ்கிருத வேத மொழியை சொன்னால் நாக்கு துண்டிக்கப்படும், கேட்டால் காதில் ஈயம் வார்த்து கொட்டப்படும் என்று அந்த ஏட்டை தொட்டால் கை வெட்டப்பட்ட சரித்திரம் உண்டு. ஏகலன விரல் வெட்டப்பட்ட சரித்திரங்கள் உண்டு. எதற்காக? ஒரு மொழி அதிகாரம் பெறுவதற்கான மொழி. அந்த மொழி உங்கள் மொழி இல்லை. ஆகவே அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று தடை விதித்தார்கள். சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி, அதை நம்பிய நமது மன்னர்களையும் பயன்படுத்தி நமது
உழவர்களது நிலங்களை எல்லாம் பிரம்மதேயங்களாகவும் தேவதானங்களாகவும் மாற்றிவிட்டார்கள். மக்கள்கிட்ட உடமையை இழந்தார்கள், உரிமையை இழந்தார்கள் மொழியின் காரணமாக. எந்த சமஸ்கிருதம் என்று மக்கள் மொழியாக இருந்திருக்கிறது? என்றுமே மக்கள் மொழியாக இருந்ததில்லை, இருக்க முடியாது. அதன் தன்மை கட்டமைப்பு அப்படி. அந்த சமஸ்கிருதம் தொன்மை மொழியும் அல்ல, அந்த சமஸ்கிருதம் பிறகு வந்த மொழி. சமஸ்கிருத எழுத்துக்கள் வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரேயே தமிழ் உண்டு, தமிழுக்கு எழுத்து உண்டு. நாம் மொழியை பாராட்டுவது அது சிறந்த மொழி, சிறந்த இலக்கியங்களை கொண்டது என்பதற்காக அல்ல, அது எம்மொழி என்பதற்காகத்தான் அந்த மொழியை ஏற்றுக்கொள்கின்றோம். அது எந்த மொழியாக இருந்தாலும் தாய்மொழியாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆட்சி மொழியாக தமிழகத்தில் தமிழ் இருக்கிறது. மையத்தில் என்ன வேண்டும்? அரசியல் சட்டத்தில் நுழைத்து வைத்தது இந்தி என்பது ஆட்சி மொழியாக இருக்கும். நாம் வெகுண்டோம். ஏனென்றால் இந்தி என்பது ஆட்சி மொழியானால் இந்தி பகுதி மக்களுக்கு அதிக வாய்ப்பு. நாம் 2ஆம் தர குடிகளாகவும் அனைவருக்கும் பொதுவான ஒரு அந்நிய மொழி, அதுவும் அறிவுக்கு பயன்படக்கூடிய மொழி, உலகளவிற்கு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள மொழி, அதை மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் என்று போராடி நேருவிடமிருந்து உறுதிமொழியையும் பெற்று இன்று ஆங்கிலத்தோடு இருக்கின்றோம். இப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் 3வது மொழியை கற்றுக்கொள். இல்லாட்ட பணம் தர மாட்டேங்கிறாங்க, தேசபக்தி இல்லைங்கிறாங்க, நம்மெல்லாம் தேச விரோதிகள்ங்கிறாங்க. 3வது மொழியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தமிழ் கூட தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மொழி அல்ல. கவர்னர் மாளிகை தமிழின் இலக்கிய வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறது. அந்த இலக்கிய வரலாற்றில் தமிழை தந்தவர் வடமொழியின் அகஸ்தியர், வசிஷ்டரின் சகோதரர், குடத்தில் பிறந்தவர். அந்த அகஸ்தியரை லார்டு சிவா தென்னாட்டுக்கு போ, அவருக்கு கல்யாணம் நடந்தால் ஒரு பர்சனல் விஷயம். ஆனால் அங்கே திருமணம் நடக்குது. அவர் மறுபடியும் சொன்னேன், அவர் காலத்தில் இவர் எழுதின சமயத்தில் இறையனார் களவியல் உரை எழுதப்பட்ட சமயத்தில் அன்றைக்கு இந்தியா தட்டையாக இருந்திருக்கிறது. அவர் கைலாசத்தில் கல்யாணம் நடக்குது. விஐபி வீட்டு திருமணத்துக்கு எல்லாரும் போகிறாங்க, எல்லா தேவர்களும் போகிறாங்க. ஒரே கூட்டம் வந்தோடனே அந்த பகுதி கீழே போயிடுச்சு. வடக்கு தாழ்ந்தே தெற்கு உயர்ந்து விட்டது. சிவனுக்கு பொறுக்குமா? சிவன் சொன்னார், இதை நான் விட மாட்டேன், இதை சரி செய்யறதுக்கு நான் ஒருத்தர் அனுப்புறேன். வடமொழி புலவர் அகஸ்தியர் அனுப்புறார், வசிஷ்டன் சகோதரர் அகத்தியர் அனுப்புறார். நீ தெற்கே போ, புதிய மலையில உட்காரு. போற வழியில யார் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஆட்சி செய்கின்றார்கள் அப்படி உடித்து விட்டு செல். விந்திய மலையை அப்படிதான் வென்றதாக அந்த புராணங்கள் சொல்லுகின்றன. அவர் அந்த அகஸ்தியர் தான் புதிய மேல உட்கார்ந்துட்டு தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார் அப்படின்னு சொல்ற ஒரு கதையை கவர்னர் மாளிகை சொல்லுது. அதன் பொருள் புரிகிறதா? உங்கள் மொழி உங்களுக்கு உரியது அல்ல, பிராமணர்களால் பிச்சையிடப்பட்ட மொழி என்று அர்த்தம். உண்மையில் நாட்டமுள்ளவர்கள், சுய மரியாதை உள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுதான் கவர்னின் தமிழ் பற்று, இதுதான் மோடியின் தமிழ் பற்று. தமிழர்கள் மீது உள்ள பற்றை தமிழர்களுக்கு உண்டு. தமிழை தமிழர்களை விட தெரிந்தவர்கள் வேறு இருக்க முடியாது என்று நம்புகின்றோம். எங்களுக்கு தமிழை பற்றி பேச, தமிழின் சிறப்பை பற்றி பேச ஒரு ரவி இங்கே தேவையில்லை. நமது மொழியை பற்றி நாம் அறிவோம். அதை வீழ்த்துவதற்கு எத்தனை சதிகள் வந்தாலும் எதிர்த்து நின்று முறியடிப்போம். நாம் இருமொழி கொள்கை என்று சொல்லுகின்ற பொழுது கல்விக்கும் நமது தமிழ் மாநிலத்திலும் தமிழ் மொழி, தொடர்புக்கும் அறிவுக்கும் ஆங்கிலம் என்று நினைக்கின்றோம். இது நடைமுறையில் நமக்கு பயனளிக்கக்கூடிய இருமொழி திட்டம். 3வது மொழி என்று வருகின்ற பொழுது கல்வி அங்கே நீர்த்து போக செய்யப்படுகிறது. மொழியை கற்பதிலேயே மாணவர்கள் ஆற்றல் வீணடிக்கப்படுகிறது. நாம் அறிவாளிகளாக, விஞ்ஞானிகளாக, பொறியியல் நிபுணர்களாக, ஆய்வாளர்களாக வளர வேண்டும் என்றால் 2 மொழியே போதும். தேவையான மொழி, அவர்களுக்கு வேறு மொழி தேவை என்றால் அதற்கான வசதிகள் வாய்ப்புகள் வேறு உண்டு. அதை யாரும் தடுக்கவில்லை. ஆகவே மொழி என்பது, மொழியால் நாம் அடிமைப்படுத்தப்பட்டோம். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், மொழி என்பது சாதாரணம் அல்ல. பல நெடுங்காலத்திற்கு பிறகு தமிழ் பேரரசர்கள் ஆண்ட போது இல்லாத தமிழ் மொழியின் பெருமை இன்று
ஒன்றிணைக்கப்பட்ட தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. இந்த ஒரு மொழியின் சிறப்பு என்பது தமிழர்கள் தெரிந்திருக்கிற மொழியின் மூலமாக தான் இருக்க முடியுமே தவிர மொழி திணிப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வர முடியாது. நாம் தமிழை இழந்துதான் தேசம் வேண்டும் என்றால் அந்த தேசம் என்று உருக்குலைந்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்துணை மொழி என்பதையும் எந்த மொழி என்பதையும் அந்தந்த மக்கள் தான் தீர்மானிப்பார்களே தவிர டெல்லியில் இருந்து கொண்டு சில அதிகாரிகள் தீர்மானிக்க முடியாது. அதை எப்பாடுபட்டும் நாம் நமது உரிமையை விடமாட்டோம், பண்பாட்டு சீரழிவை நாம் வளர விடமாட்டோம், நமது உரிமைகளையும் அடையாளத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இருமொழி என்பது நமக்கு பயனுள்ளது. மும்மொழி என்பது நம்மை மூடராக்குவது, சுமையை ஏற்றுவது. இதற்காக நாம் போராட கடமைப்பட்டிருக்கின்றோம். கல்விக் கொள்கையின் நோக்கமே நம்மை அடிமைப்படுத்துவது, உயர்கல்வியை நமக்கு மறுப்பது. நாம் கல்வியில் அனைவருக்கும் சமமாக இருக்க விரும்புகின்றோம். உலக அளவில் நாம் சமத்துவ வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்க விரும்புகின்றோம். அதற்கான மொழி திட்டத்தை நாம் அறிவித்திருக்கின்றோம். ஆகவே மாணவர்களே, இளைஞர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எதையும் அரசியல் என்று சொல்லுபவர்கள் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லுவதை போல நமக்கு தோற்றமளிக்க செய்கின்றார்கள். பரப்புரையின் மூலமாக உங்கள் அறிவை நீங்கள் மடுங்க செய்து விட முடியாது. நீங்கள் சிந்தியுங்கள். மொழி பற்றி மட்டுமல்ல, அரசியலை பற்றி சிந்தியுங்கள், அரசியல் அமைப்பு பற்றி சிந்தியுங்கள், உங்கள் உரிமைகளை பற்றி சிந்தியுங்கள். இந்த நாடு நீண்ட காலம் தனது உரிமைக்காக போராடுவதற்கும் தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் உங்கள் சிந்தனையும் செயல்பாட்டையும் நம்பியிருக்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி.